பாமகல உள்ளடி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல தன்னோட நிலைப்பாட்டையும் தனக்கு நடந்த சங்கடங்கள் உள்ள நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியில அன்புமணிய அரசியலுக்குள்ள கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன், அவரு மகனே இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விளாசி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல மகன், அண்ணன், தம்பி, மனைவின்னு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவன் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு செஞ்சுக்கிட்ட சத்தியத்தை நானே மீறிட்டேன். இதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேச வேணாம். எனக்கு பல பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்ட நல்ல நட்பு இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் பெரிய மினிஸ்டர் ஆகியிருக்கலாம். ஆனா நான் பதவிக்கு ஆசைப்படாதவன். இருந்தும் இப்ப என் கட்சி இருக்கிற சூழல்ல ராமதாஸ், நீ இந்த கட்சியை நடத்தினாதான் நல்லா இருக்கும்னு என் மனசாட்சி சொல்லிச்சு. அதனாலதான் நான் தலைவர் பதவி வேணும்னு நினைக்கிறேன். அன்புமணி மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நான் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் ஒழுங்கா செய்யல, அப்புறம் எப்படி அவர் மேல எனக்கு நம்பிக்கை வரும்? அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது. முதல்ல தமிழ்குமரனை இளைஞரணி செயலாளரா அறிவிச்சேன். ஆனா அன்புமணி அவரை பதவியில நீடிக்கவே விடல. அப்புறம் நீயே ராஜினாமா பண்ணிடுமான்னு தமிழ்கிட்ட நானே சொல்லி செய்ய வச்சேன். அடுத்துதான் முகுந்தனை இளைஞரணி செயலாளரா அறிவிச்சேன். அதுக்கும் அவர் ஒத்துக்கல. அப்பதான் மைக்கு பறந்துச்சு. அப்புறம் என் பேரனே இந்த பிரச்சனை வேணாம்னு அவனே ராஜினாமா பண்ணிட்டான். இதுக்குதான் அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாதுன்னு சொல்றேன். அன்புமணி எல்லா மேடையிலுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா ஒரு முறை கூட என்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கவே இல்லையே. அவரு மேடையில மன்னிப்பு கேட்ட பிறகும் நான் தான் தலைவர்னு சொல்றாரு, அதுதான் பிரச்சனை. அன்புமணி என் பேச்சை கேட்டு நடந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. குடும்பத்துல இருக்கிற யாருமே அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அன்புமணி நல்லதுக்காக 35 வயசுல அமைச்சராக்குனேன். இப்ப பார்த்தா சௌமியா அன்புமணிய வேட்பாளரா அறிவிக்கிறாங்க. இதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் போட்டியிடுறதே எனக்கு தெரியாது, எதுக்காக என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் செய்யணும்? இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு. அவர் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.